அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தரமான சினை மாடுகள் விற்பனைக்கு இருக்கு. இந்த 2 மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்துல வாழப்பாடிங்கிறதுல அருள் டைரி ஃபார்ம் அந்த 2 மாடுகள் விற்பனைக்கு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 to 25 மாடுகள் எப்போதுமே அவங்ககிட்ட இருக்கும். அவங்ககிட்ட என்ன விதமான மாடுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹச்எப் மாடு, ஹச்எப் கிராஸ், ஜெர்சி மாடு, ஜெர்சி கிராஸான மாடு, நாட்டு மாடு கிராஸ் எல்லா விதமான மாடுகள் இருக்கும். தமிழ்நாடு ஃபுல்லா மாடுகள் கொடுக்கலாங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. எத்தனாயிரத்து மாடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தலையீத்து 2000 மாடுகள் எப்போதுமே வச்சிருப்பாங்க. 3000 மாடுகள் யாரும் தேவை அப்படின்னா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மாடை பத்தி நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். இந்த மாடு பார்த்தீங்கன்னா பல்லு அரைக்கடை. இந்த மாடோட பால் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 to 18 லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க. மாடோட ஈத்துன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஈத்து மாடு. இந்த மாடு கண்டினை எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ல இருந்து ஒரு 10 நாள் வரை பிடிக்கும். சரிங்களா? இந்த மாடு வீடியோல எந்த அளவு தெரிந்தல, நேர்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டான பெரு வர்க்கமான மாடு, நல்ல ஒரு ஒட்டம்புல உள்ள மாடு. சரிங்களா? இந்த மாடோட காம்பு பாருங்க எந்த அளவு நீளம் இருக்கு பாருங்க. நல்ல நீளமான காம்பு, மடியில இருக்க நரம்போட்டங்கள், அடியில இருக்க நரம்போட்டங்கள் பாருங்க எந்த அளவு இருக்குன்னு பாருங்க. இந்த மாடு 10 நாள் இருக்கிறனால அரை பை தான் வச்சிருக்கு. முழு பை வச்சு அந்த மாடு நடக்க முடியாது, அவ்வளவு தோரணையா பை வைக்கும். சரிங்களா? நல்ல ஒரு வால் இறக்கத்தோட இருக்கு. இந்த மாடு பாத்தீங்கன்னா 3 நிறமான மாடு. என்னென்ன நிறங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு, செவல, வெள்ளை 3 நிறம் இருக்கு. மாடோட மடியை பாருங்க பக்கத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. எந்த அளவு சுருக்கு இருக்குன்னு பாருங்க. மடியை பாருங்க எப்படி இருக்கு. அந்த காம்பு நீளங்கள் எந்த அளவு இருக்கு, எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. நீங்க வீடியோல பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த அளவு சுருக்கு இருக்கு. இவ்வளவு சுருக்கு வச்சுன்னா அந்த மாடு எப்படி மடி வைக்கும் அப்படின்னு நீங்களே பாருங்க. அவ்வளவு தோரணையா மடி வைக்கும். சரிங்களா? மாடோட குணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவான மாடுங்க. யாருனாலும் அவுத்து கட்டலாம், வைக்கலாம், எந்த வித பிரச்சனை, ரொம்ப அமைதியான மாடு. இந்த மாடோட பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 76,000 சொல்றாங்க. நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. அவங்க சொல்ற ரேட் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் ரேட்டு கிடையாது. நம்ம வந்து எவ்வளவுக்குள்ள பார்கென் பண்ணி பேச முடியுமோ அவ்வளவுக்குள்ள நம்ம பார்கென் பண்ணி பேசி வாங்குறது ரொம்பவே நல்லது. மாடு வந்து பாத்தீங்கன்னா தீவன தனிக்கு எந்தவித பிரச்சனை இல்லை. நீங்க என்ன இறைகள் கொடுத்தாலும் சரிதான், என்ன தீவனங்கள் கொடுத்தாலும் அது பாட்டு சாப்பிட வைக்கும், எந்தவித பிரச்சனை இல்லை. சரி, இந்த மாட்டுல எஸ்என்எஃப் ஃபேட்ரு அது நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஜெர்சி கிராஸான மாடுனால இந்த மாட்டுல எஸ்என்எஃப் ஃபேட்ரு ரொம்பவே நல்லா இருக்கும். 4 ஹச்எப் மாடுக்கு இப்படி ஒரு மாடு இருந்து அப்படின்னா ரொம்பவே நல்லது. சரிங்களா? 2வது மாடை பத்தி நம்ம பார்க்கலாம். 2வது பார்க்குற மாடுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செவல நிறமான சுத்த செவல ஒரு சூப்பரான மாடு. சரிங்களா? இந்த மாடோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த மாடு அரைக்கடை. இந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 லிட்டர் சொல்லியிருக்காங்க. 16 to 18 லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க. மாடோட ஈத்துன்னு பார்த்தீங்கன்னா 2வது ஈத்து மாடு. இந்த மாடு கண்டினை எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ல இருந்து ஒரு 10 நாள் வரை பிடிக்குங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? மாடு நல்ல ஒரு உடம்புல மாடு. வீடியோல எந்த அளவு தெரியல, நேரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டான பெரு வர்க்கமான மாடு. ஒவ்வொரு காமுக்கு இடைவெளி ரொம்பவே நல்லா இருக்கு. மாடோட நடைய பாருங்க நல்ல ஊக்கமா நடக்கு. சரிங்களா? கால்சியம் பற்றாக்குறை இந்த மாதிரி பற்றாக்குறை இல்லை. நம்ம வந்து 2வது மாடு வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷ காலங்கள் கவலைப்படாம மாடுகள் வச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு டைம் நம்ம மாடு வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடை வந்து கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வச்சுன்னா அடிக்கடி மாடு வாங்க தேவையில்லை. சரிங்களா? இதுல நல்ல தரமான புல் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தரமான சினை ஊசி போட்டு நம்ம வந்து கண்டுகள் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே லாபப்படும். சரிங்களா? இந்த 2 மாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு தேவையா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை தேவையா இருக்கட்டும், யாருக்குனாலும் இந்த 2 மாடுகள் ரொம்பவே உகந்த மாடு. சரிங்களா? இந்த மாடும் பார்த்தீங்கன்னா தீவன தண்ணிக்கு எந்தவித பிரச்சனை, நீங்க என்ன இறைகள் கொடுத்தாலும் சரிதான், என்ன தீவனங்கள் கொடுத்தாலும் எந்தவித பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாருனாலும் அவுத்து கட்டலாம், வைக்கலாம், பிரச்சனை இல்லை. யாருனாலும் பால் கறக்கலாம். 2 மாட்டுலையும் பார்த்தீங்கன்னா தூரி ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம வந்து இந்த மாடுகள் பார்த்தீங்கன்னா மிஷின் கறவையா இருக்கட்டும், இல்லை கை கறவையா இருக்கட்டும், எப்படி கறந்தாலும் பிரச்சனை இல்லை. மாடோட சுருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த அளவு சுருக்கு இருக்கு. இந்த சுருக்கு ஃபுல்லா வச்சுன்னா அந்த மாடு மடி நல்லா தோரணையா இருக்கும். பட்டை கிளப்பிட்டு சூப்பரா மடி வைக்கும். சரிங்களா? நல்ல அருமையான மாடு. அதே மாதிரி மாடுகள் இவங்க வாங்குறது எப்படி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடோட காம்பு எப்படி இருக்கு, மாடோட குணம் எப்படி இருக்கு, எல்லாமே ரொம்ப தெளிவா, மாடு தீவன தண்ணிகள் எப்படி சாப்பிடுது எல்லாமே ரொம்பவே தெளிவா பார்த்து நேர்ல போய் பார்த்து தான் அந்த ஒவ்வொரு மாடுகள் வாங்குறாங்க. சரிங்களா? எல்லா கிளைமேட்டுக்கும் தாங்குமா தாங்காதா எல்லாம் பர்ஃபெக்டா பார்த்தா மாடு வாங்குறாங்க. 2 மாடும் பார்த்தீங்கன்னா காட்டு மேய்ச்சல் ரொம்பவே உகந்த மாடு தான். நீங்க காட்டு மேய்ச்சலுக்கு உகந்த மாடா இல்லையா நீங்க குழம்பலாம். 2 மாடுமே காட்டு மேய்ச்சல், காட்டுல மேய்ஞ்ச மாடு தான் அந்த மாடு. சரிங்களா? இந்த மாடோட பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 76,000 சொல்றாங்க. நேர்ல வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் தெளிவா சொல்லிட்டாங்க. நான் பொதுவாகவே என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா நீங்க மாடு வாங்க போறீங்கன்னா இந்த மாடை நேர்ல போய் பார்த்து அந்த மாடை அவுத்து பிடிச்சி அந்த மாடோட நடைய பாருங்க, அந்த மாடோட காம்புகள் பாருங்க, ஒவ்வொரு காம்புக்கு எந்த அளவு இடைவெளி இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்புல தூரி எப்படி இருக்கு எல்லாமே பார்த்து மாடு வாங்குறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் எப்போதுமே சொல்றதா. சரி.